குற்றம் செய்தவளின் உண்மை பெயர் நாதிரா, புனைப்பெயர் அனார்கலி. அபராதம் ராஜத்ரோகம். இந்த கைதி பெயர் சலீம். தாய் பெயர் ஜோத்பாய். தந்தை பெயர் ஜலாலுதீன் முகமது அக்பர். இருங்கள், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இருந்தால் அந்த தாயார் போல் அவர்களும் எனக்காக புலம்பிக் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் உள்ளமும் வேதனைப்பட்டு துடிக்கும். இல்லை, எனக்கு எவரும் இல்லை. நான் ஒரு திக்கில்லாத முஸ்லீம். என்னை ஷேக் சலீம் என்றே கூப்பிடுங்கள். சரி, ஷேக் சலீம் என்கிற இந்த வாலிபனும் நாதிரா எனப்படும் இந்த யுவதியும் கேவலமாகத்தானே சட்டத்திற்கும் சம்பிரதாயங்களுக்கும் விரோதமாக சஞ்சரித்தார்கள். சக்கரவர்த்தி சபா கௌரவத்தை அவமதித்தார்கள். சக்கரவர்த்தி மீது திடீர் புரட்சி செய்து சாம்ராஜ்யத்தை கைப்பற்றவே எத்தனித்தார்கள். தர்மமூர்த்தி அவர்களே, இந்த ராஜதுரோகிகளை விசாரித்து தண்டனை விதிக்க வேண்டும். கைதிகள் இந்த குற்றங்கள் செய்ததாக அங்கீகரிக்கிறார்களா? இல்லை, நாங்கள் குற்றமே செய்யவில்லை. சக்கரவர்த்தியின் மேல் ஆயுதத்தோடு புரட்சி செய்தது குற்றம் இல்லையா? இல்லை. பிரபஞ்ச சரித்திரத்திலே எந்த ராஜனுக்கும் ஆண்டவன் சாம்ராஜ்யத்தை கட்டி வைக்கவில்லை. இந்த பூமி ஒருவருக்கு சொந்தமில்லை. வல்லமையால் உரிமையாகும் ராஜ்யத்தை யுத்தங்களிலே ஜெயித்து ஆக்கிரமித்தல் குற்றமானால் சக்கரவர்த்திகளான நீங்கள் கூட குற்றவாளியே. பிரபுவை எதிர்த்துடன் மற்றொரு பயங்கர குற்றம். உண்மையை ஒழித்துடன் அதைவிட பெரும் குற்றமே. அநியாயத்தை அடக்குவதற்கு ஆயுதம் பிடித்திடுவது அதர்மம் இல்லை. அது என் பிரேமையை, என் உரிமையை ரட்சித்துக் கொள்ளத்தான் சாதித்திட்ட தர்ம யுத்தம். இந்த விஷயத்தில் தர்மவாதிகள் அபிப்பிராயம்? ஆலம்பனா, நியாய நிர்ணயத்திலே குற்றத்தை காட்டிலும் காரணமே பிரதானம். இதிலே சலீம் குற்றமில்லை. சுயநலமே உருவான அனார்கலியே இதற்கு காரணம். அந்த நீதி ஸ்திரீ தன் சௌந்தரியத்தால் மயங்க வைத்து சலீமை வலையிலே போட்டுக் கொண்டாள். இந்துஸ்தானத்திற்கே மகாராணியாக வேண்டும் என்னும் துராசையால் தந்தையோடு விரோதிக்க செய்தாள். அவன் மனதை விஷமயம் செய்து இந்த வீண் போரையை ஆரம்பித்திருக்கிறாள். அந்த காமினி மோகத்தால் தான் இந்த அநியாய சண்டைக்கு துணிந்தானே தவிர சலீம் சுயபுத்தியோடு செய்ததே ஆகாது. அதனால் இந்த குற்றத்திற்கு காரணமானவள் அனார்கலியே தான், சலீம் இல்லை. அம்மா, இனி பேசினால் ஆண்டவன் மீது ஆணை. அபிமான பாசத்தால் அவள் சொன்ன வார்த்தையை பொருள்படுத்தாதீர்கள் ஜஹாபனா. தாங்களே சாந்தத்தோடு ஆலோசியுங்கள். மகாராணி ஆக வேண்டி துராசையோடு இந்த தந்திரம் செய்தார். இன்றுதான் செய்கிறேனா? அன்று தோட்டத்தில் என் கானத்திற்கு மயங்கி என்ன கேட்டாலும் தருகிறோம் என்றீரே. சாம்ராஜ்யத்தையே கேட்டால் கொடுக்க தவறு இருப்பீரா? என் கானத்தால் யுவராஜாவுக்கு பிராணதானம் செய்யும்படி கோரின போது அவர் பிரேமையே கோரினால் இல்லை என்பீரா? தன பேராசை அதிகார மோகம் எனக்கு என்றும் இல்லை. இக்குற்றம் என் மேல் போடுவது நியாயம் இல்லை பிரபு. அனார்கலி, உன் உள்ளத்தை நீயே சோதித்துக் கொண்டு சமாதானம் சொல்லவா? உனக்கு இடமில்லை என்று, உன் ஆசைகள் நிறைவேறாதென்று என்ன சொன்னாலும் நம் பேச்சை மதிக்காது ஷகதாதாவுடன் சகவாசம் செய்வதில் உள்ள மர்மம் தான் என்ன? அதையே நானும் கேட்கிறேன். கடூரமான ராஜேதயத்தோடு இல்லாது கருணாமயமான மனித உள்ளத்தோடு பாருங்கள். அதிகார திரையை அகற்றி நிர்மல மனதோடு இக்குற்றத்தை விசாரியுங்கள். ஷஹஜாதா என்னை தெய்வம் ஒன்று சேர்த்தது. கண்கள் கலந்து கொண்ட மறுக்கணமே மனமும் ஒன்றாகியது. உண்மையாக காதலித்தோம். பிராணத்திற்கு ஈடாக பிரேமித்துக் கொண்டும் இணை பிரிந்து வாழ சக்தியற்ற அளவுக்கு பிரேமித்துக் கொண்டும் எம் உள்ளத்தில் ரத்தத்தில் ஊறு போனது உண்மை மாறாத அன்பும் ஆசையும் தான். மனதார பிரேமித்தனா எல்லாம் தெரிந்து என் பிரியனை இந்த போருக்கு அனுப்புகிறேனா? என் வாழ்க்கை போராட்டத்தில் இந்த பயங்கர கோரம் ஏற்படுத்துவதற்கு துணிந்து விடுவேனா? சொல்லுங்கள், பிரேமித்திடுவதே குற்றம் என்கிறீரா? மறுக்க முடியாத குற்றம். தாரதமியம் விசாரித்திடாத பிரேமை தவறாமல் குற்றம் தான். இதுதானா உன் தர்மம் ஜஹாபனா? பிரேமைக்கு தாரதமிய பாவங்களை கற்பிக்கிறீரா? பணக்காரன் ஏழை என்கிற பேதம் காட்டி ஜீவிதங்களை நாசம் செய்கிறீரா? உடலிலே இருப்பது ரத்தமும் என் உடலில் இருப்பது தண்ணீரா ஜஹாபனா? இதுதானா உன் சர்வமத சகிப்பு தன்மை? இதுதானா உன் சர்வ மனித சமானத்துவம்? இதுதானா உன் நீதியும் நேர்மையும்? பிரபு, உன் இதயத்திலே பிரேமைக்கு இடமே இல்லையா? வரப்போகும் சக்கரவர்த்தி பதவி மரியாதைகள் தெரியாத ஒரு வேலைக்காரிகளை பிரேமித்தால் ராஜலோகம் சகித்திடுகிறதா? முடியாது. நியாய வேதாந்திகள் அங்கீகரிக்கிறார்களா? முடியாது பிரபு. பிரஜைகள் சம்மதிக்கிறார்களா? நிறுத்துங்கள். மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த மகுடம் எனக்கு அக்கறை இல்லை.
மனதார பிரேமித்திட முடியாத இந்த சக்கரவர்த்தி பதவி, சுதந்திரம் இல்லாத இந்த சாம்ராஜ்யம் எனக்கு வேண்டியதில்லை. நீங்களே ஆளுங்கள். மனமிறங்கி சுயேட்சையாக விட்டுவிடுங்கள். சிம்மாசனத்தை தியாகம் செய்தாலும் செய்த குற்றம் மறைந்து போகாது. ராஜ சட்டங்கள் ரத்தாகாது. சட்டங்கள் என்ன? அந்த சட்டங்கள் யார் செய்தது? அந்த சட்டங்களை அன்று பிடித்த கத்தியை போட்டு விடாதிருந்தால் இன்று என் பேச்சே சட்டமாக இருந்திருக்கும். மறந்து போகாதீர்கள் பைல்ஜி சாஹேப். எல்லோருக்கும் கட்டளையிட ஆண்டவன் இருக்கிறார். உங்களுக்கே சர்வாதிகாரம் இல்லை. உன் தீர்ப்புத்தான் மனித உலகத்தின் மேல் கடைசி தீர்ப்பில்லை. பிரேமைக்கு தெய்வீக தன்மை இருந்தால், தெய்வமே தர்மவதை காக்கிறதானால், அவன் முன் நீங்களும் உன் செய்கைகளுக்கு ஒரு நாள் பதில் கூறித்தான் ஆக வேண்டும். அனார்கலி, நீ உன் பிரியனை களங்கமில்லாது காதலிக்கிறாயா? என் இதயம் பிளந்து பாருங்கள் பிரபு. நிஜம் தெரிந்து கொள்ளுங்கள். உன் பிரியனின் சேமத்திற்காக உன் பிரேமையை தியாகம் செய்ய முடியாதா? அவசியமானால் அவருக்காக பிராண தியாகம் செய்கிறேன். ஆனால் என் பிரேமையை தியாகம் செய்யேன் பிரபு. எம் உடல்கள் வேறே ஆனாலும் உயிர் ஒன்றேதான் ஜஹாம்பனா. அனார்கலி இல்லா சலீமே கிடையாது. அதுதானா? அதுதான். இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஜோடியாகத்தான். சரி, நாளையே நாம் தீர்ப்பு செய்கிறோம்.